கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த தினம் ஒரு ஓமை என்கின்ற தியான பகுதிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ராஜகுமாரனின் கல்யாணம் என்கின்ற ஓமை குறித்து நாம் தியானிக்கலாம். இதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22 அதிகாரம் 1 14 வரை நான் வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருதை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார். பிரியமானவர்களே, இந்த ராஜகுமாரனின் கல்யாணம் என்கின்ற ஓமையும் நேற்றைய நாளிலே நாம் பார்த்த பொல்லாத தோட்டக்காரர் என்கின்ற ஓமையும் ஒரே பொருளை சொல்லுகிறதாகத்தான் இருக்கிறது. இவை இரண்டுமே ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. நேற்றைய நாளிலே நாம் பார்த்த அந்த பொல்லாத தோட்டக்காரர்கள், ஆண்டவர் தன்னுடைய கனியை கேட்கிற பொழுது அவர்கள் கனியை கொடுக்கிறதற்கு பதிலாக ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை கொலை செய்து போடுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அவர்களிடத்தில் இருந்து ஆண்டவர் தோட்டத்தை மீட்டு நல்ல கனிகளை கொடுக்கிற வேறொரு தோட்டக்காரரிடத்திலே அதை குத்தகைக்கு விடுகிறதாக அங்கே பார்த்தோம். அதுபோலத்தான் இந்த நாளிலும் ராஜகுமாரனின் கல்யாணம் என்கின்ற இந்த ஓமையும் கூட அதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்கிறது. அவர்கள் ஆண்டவருக்கு கனியை கொடுக்காமல் ஆண்டவருடைய ஊழியக்காரரை கொன்று போட்டார்கள். இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது கல்யாணத்திற்கு ஆண்டவர் அழைக்கிறதாகவும் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரரை அசட்டை பண்ணி ஆண்டவருடைய ஊழியக்காரரை கொலை செய்கிறதாகவும் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இரண்டும் ஒரே காரியத்தை தான் குறிக்கிறது. இந்த அசட்டை பண்ணுகிறவர் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை இது குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அழகிய ஒரு வாழ்வை கொடுத்திருந்தார். அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்வார்கள் என்று பார்த்திருந்தார். ஆனால் அவர்களோ ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு வாழ்வை வாழாமல் ஆண்டவருடைய ஊழியக்காரரை கொலை செய்து போடுகிறவர்களாக காணப்பட்டார். அதுபோல இந்த ஓமையிலும் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களாக ஒரு கூட்டத்தை காட்டுகிறார். அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த கூட்டமானது ஆண்டவர் திருமண நாளிலே அழைக்கிற பொழுது
அவர்கள் திருமணத்திற்கு வராமல் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னும் தம்முடைய ஊழியக்காரரை அவர்களிடத்தில் அனுப்பி அவர்களை கல்யாணத்திற்கு வரும்படியாக அழைக்கிற பொழுது அவருடைய ஊழியக்காரரையும் கொலை செய்து போடுகிறதாக பார்க்கிறோம். இப்படி அவர்கள் செய்ததினாலே அந்த தோட்டக்காரனிடத்தில் இருந்து தோட்டத்தை வாங்கி நல்ல தோட்டக்காரனுக்கு கொடுக்கிறது போல இந்த இடத்திலும் ஆண்டவர் இந்த அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு பதிலாக தன்னுடைய கல்யாணத்திற்கு மற்ற ஜனங்களை அழைக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அந்த கல்யாணத்திற்கு வரவில்லை. ஆகையினால் ஆண்டவர் மற்ற ஜனங்களை அந்த கல்யாணத்திற்கு அழைக்கும்படியாக ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அந்த மற்ற ஜனங்கள் யார் என்று பார்க்கிற பொழுது நாம் அந்த மற்ற ஜனங்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். அது நிமித்தமாக ஆண்டவருடைய ராஜ்யம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது. இதிலே பார்க்கிற பொழுது அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய கல்யாணத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரவேசிக்கிறவர்கள் ஆண்டவருடைய கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது ராஜா விருந்துக்குள் சென்று அழைக்கப்பட்டவர்களை காணுகிற பொழுது அங்கே ஒருவன் கல்யாண வஸ்திரம் தரித்திராதவனாக காணப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்கிற பொழுது அவன் அமைதியாக இருக்கிறவனாக காணப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, இவன் கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்புமான இடத்திலே இவனை கொண்டு போய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த கல்யாண வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இரட்சிப்பை இது குறிக்கிறது. பிரியமானவர்கள், வழி அருகே சென்று அவருடைய ஊழியக்காரர்கள் யாரையெல்லாம் அழைத்தார்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், அங்கே பொல்லாதோரை கூட அவர்கள் கூட்டிக் கொண்டு வருகிறதாக பார்க்கிறோம். நல்லோரையும் பொல்லோரையும் எல்லோரையும் அந்த கல்யாண வீட்டிற்கு அவர்கள் அழைத்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டானதல்ல. பிரியமானவர்களை, இங்கு பார்க்கிறோம், நாம் எப்படி பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அக்கிரமங்களினாலே மரித்து போனவர்களாக இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் அவருடைய கல்யாண வீட்டிற்கு அழைத்திருக்கிறார். அக்கிரமக்காரராக இருந்த நமக்கு ஆண்டவர் கல்யாண வஸ்திரத்தை தரிக்கிறார். அந்த கல்யாண வஸ்திரம்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பு தான் இங்கே கல்யாண வஸ்திரமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் திருச்சபையிலே நம்மை வைத்திருக்கிறார். அந்த கல்யாண வீடு என்கின்ற திருச்சபையிலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்து அங்கே வைத்திருக்கிறார். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். யாராலே என்று சொன்னால் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்படுவதற்கு பாத்திரவான் கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய கல்யாணத்திற்கு நான் தகுதியானவன் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட என்னை அவருடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். இதுதான் கல்யாண வஸ்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையில் இருக்கிற நாம் நம்முடைய சுய நீதியினாலே நாம் சபையிலே சேரவில்லை. ஆண்டவர் அக்கிரமக்காரராக இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே ரட்சித்து நம்மை சபையிலே சேர்த்திருக்கிறார். அப்போ இந்த கிருபை ஆண்டவர் நம் மீது அளித்த அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ நான் இன்றைக்கு இந்த கல்யாண வீட்டிலே இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற அந்த விசுவாச ரட்சிப்பின் ஆடை நமக்குள்ளே வேண்டும். ஆனால் இந்த ஒரு மனிதன்
கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாக காணப்பட்டான். இவன் ரட்சிக்கப்படாதவனாக காணப்பட்டான். ஏன் என்று சொன்னால், ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இங்கே ஒரு மனுஷன் கிருபையினாலே இவன் வரவில்லை, கிரியையினாலே நான் வந்தேன் என்று இவன் ரட்சிப்பின் ஆடை இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ ஒருவர் சபைக்குள்ளே இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ரட்சிப்பின் ஆடையை அணிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் கிருபையினாலே சபைக்குள்ளே வந்தால் அவருக்கு ரட்சிப்பின் ஆடை இருக்கும். அவர் தன் சுயநீதினாலே கிரியையினாலே அவர் சபைக்குள்ளே வந்தவராக இருந்தால் அவர் ரட்சிப்பின் ஆடை இல்லாதவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு சபையிலே இருக்கிற நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இந்த பைபிள் தெரியும், எனக்கு இயேசு யார் என்று தெரியும், இயேசுவை நான் அறிந்து கொண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற நம்முடைய கிரியையினாலே சபைக்குள்ளே இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கல்யாண வீட்டை பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் ஒருவனை ரட்சிப்பின் ஆடை இல்லாதவராக காணப்பட்டான், கல்யாண ஆடை இல்லாதவனாக காணப்பட்டான். இன்றைக்கு சபையிலே ஆண்டவர் நம்மை பார்ப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் ரட்சிப்பின் ஆடை நமக்குள்ளே இருக்கிறதா, அல்லது நம்முடைய நற்கிரியைகளில் அங்கே இருக்கிறதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகளினாலே நீங்கள் சபைக்குள்ளே வந்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை கட்டி புறம்பான இருளிலே போடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஒன்றுமில்லை, ஆண்டவர் மீது நான் வைத்த விசுவாசமே என்னை அவருடைய கல்யாண வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறது, அவருடைய சபைக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறது என்கின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்ததானால், பிரியமானவர்களே, நீங்கள் அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாக காணப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, பொல்லாதவர்களாய் அக்கிரமக்காரராய் இருந்த நம்மை இன்று ஆண்டவர் அழைத்து சபையிலே சேர்த்திருக்கிறார். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு, பிரியமானவர்கள், சபையிலே உங்களுடைய நற்கிரியைகளினாலே நீங்கள் வரவில்லை, நான் சபையிலே இருக்கிறேன் என்று சொன்னால் இது ஆண்டவர் என் மீது வைத்த கிருபை என்கின்ற அந்த விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் நீங்கள் சபைக்குள்ளே இருக்கும்படியாக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு, ஒவ்வொருவரும் என் கிரியையினாலே நான் ரட்சிக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் என் மீது வைத்த கிருபையினாலே என்னை ரட்சித்திருக்கிறார் என்கின்ற அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிற பொழுது ராஜகுமாரனின் கல்யாணத்திற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவன் ஒரு நாள் நம்மை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகிற பொழுது நாம் இந்த கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய் அவரோடு கூட செல்ல கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாய் ஒவ்வொருவரும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.